வணக்கம் நண்பர்களே. திருச்சினாலே நமக்கு ஞாபகம் வருது மலைக்கோட்டையும் ஸ்ரீரங்கமும் தான். அந்த திருச்சியில் நம்ம குடும்பத்தோட நல்லா ஜாலியாக சூப்பராக மன அமைதியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதுதான் திருச்சி பறவைகள் பூங்காங்க. அங்கே உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம செலவிடக்கூடக்கூடிய காசுக்கு ஒர்த்தாகவும் அந்த இடம் இருக்குங்க. என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு 200 ரூபா, சின்னவங்களுக்கு 150 ரூபா. நம்ம ஒரு நாள் முழுசும் கூட அங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு அந்த இடம் 4 ஏக்கர் லெவலில் அமைஞ்சிருக்கு. நம்ம பறவைகளோட சவுண்டை கேட்டுக்கிட்டு, கிளிகளோட சவுண்டை கேட்டுக்கிட்டு அங்கே ஃபுல்லாகவே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்கும் பயங்கரமாக அவங்க உற்சாகமாக இருக்கிறதுக்கு இடமும் இருக்குது. அவங்க விளையாடுறதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான இடமும் அமைச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு திருச்சியில் ஒரு மையத்தில் அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த பறவைகள் பூங்கா தாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த பறவைகளோட சத்தம் நம்மளை எங்கேயோ வேறு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதாமல் இருக்கும். அங்கே நிறைய வண்ண பறவைகள் வச்சுருக்காங்க, நிறைய மீன்கள் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன கோழி வகைகள், பறவை வகைகள்லாம் வச்சுருக்காங்க. பேர் போடுறோம் எப்படி இருக்குது? அது பேர் சிவப்பு வெள்ளை. அது எப்படி இருக்கோ அதே பேரை வச்சுட்டாங்க. அது கண்ணு பாரு எப்படி இருக்குன்னு ரெட்டா. கழுத்து அசைக்க மாட்டா இது கேரியர். அதுதான் மூச்சு மேலே எப்படி இருக்கு. இந்த சேவலை பார்த்து எப்படி இருக்குண்ணே? இங்கே தலையில் போகிற எப்படி இருக்குண்ணே? எங்கே பார்த்த நீ பார்க்கவே இல்லை. பட்டு பட்டு பேர் பட்டாண்டா. கால் குச்சி கால் அது பேர். இது நம்ம கோழிடா, பிரம்மாவா. மாதிரி வச்சிருக்குடா காலு. இதெல்லாம் இதுக்கு எதுக்கு இதெல்லாம் நார்மல் கோழியா இருக்கேன். ஆமாடா, முள்ளா இருக்கு போடுறா ரெக்கையெல்லாம். இதா? ஆமா, வால் போடுற எவ்வளவு நீளமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான இடம்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீனெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய லெவலில் தான் மீன் எல்லாமே இருக்குது. நல்ல கிளாரிட்டியாக இருக்குங்க. மீன் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான எல்லா வகையும் நிறைய மீன், நம்ம பார்க்காத மீன் வகைகள் எல்லாமே நிறையா இருக்குங்க இந்த பார்க்கில் பொறுத்தவரையிலும். நல்லா ஜாலியாக இங்கே வந்து இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இருக்குது, நிறைய புறா வகைகள் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதோட பேரை போட்டு என்ன பறவைகள் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத பறவைகள் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. நிறையா புறா வகைகள்லாம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த இடம் வந்து நம்ம ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பார்க்காத விஷயங்கள் நிறையா பார்க்குறதுக்கும் இந்த பறவைகள் இருக்குது. இந்த ஜெல்லி மீனை பாருங்கள், முதல்ல நம்ம தான் இந்த ஜெல்லி மீனை நேரில் பார்க்குறோம். செம்மையாக இருக்குதுங்க. அதுவும் இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அடுத்தது நிறைய மீன் வகைகள் புதுசாக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே காட்சிப்படுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவங்க வச்சுருக்க க்ளீனர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே நம்மளுக்கு மீன்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக தெரிஞ்சுதுங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறையா மீன்கள், குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் நிறைய மீன்கள்லாம் வந்து அழகழகாக இருக்குது, வித்தியாசமாக கலராக வச்சுருக்காங்க. அவங்க வச்சுருக்க அந்த என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த எல்லோ கலர் மீன்லாம் அப்படி நின்று பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க.
நிறைய ஒரே இடத்துல நிறைய மீனை நம்ம பார்க்குறது உண்மையிலே நிறைய இடம் போயிருக்கோம், நிறைய இடத்துல மீன் பார்த்துருக்கோம். ஆனால் இந்தளவுக்கு ஒரு நீட்னஸாக நம்ம கிளாரிட்டியாக பார்க்குற அளவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த இடம் மீன் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு புளி மாதிரியான மீன், அந்த புளியோட தோட்டத்திலே இருக்க மீன்லாம் பார்க்குறோம். இந்த மீன் பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் மீன் ரெண்டும் எப்படி சண்டை போட்டுது பாருங்கள், செமையாக இருந்துச்சு அந்த ஃபைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா. பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி இதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்துச்சுங்க நம்ம இந்த தொட்டியில் இருக்க மீனை பார்க்குறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரியான ஒரு இடமும் வச்சுருக்காங்க, அது இன்னும் சூப்பராக இருக்குது. அது இந்த மீன் போடுறோம். இந்த மீனை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீனில் மட்டுமே எத்தனை ரெக்கை இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட செடியில் ஏகப்பட்ட ரெக்கை இருக்குது. அது கூட சேர்ந்து இந்த ஒரு மீன் கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு மீன் இருக்குது பாருங்கள், இதுதான் டாக்டர்ஸ் மீனாமா, அது எதுக்குன்னு தெரியல. என்னடா ஃபர்ஸ்ட் டைம் இதில் முயல் வச்சுருக்காங்க, அது கூட வந்து எலி குட்டியும் வச்சுருக்காங்க. இது நம்ம நாட்டு எலி இல்லை, ஏதோ ஃபாரின் எலி மாதிரி இருக்குது. இதில் பெரியவங்களுக்கு அலௌடு இல்லை, சின்னவங்களுக்கு மட்டும்தாங்க அலௌடு பண்ணியிருக்காங்க. அழகாச்சு குட்டீஸ் வந்து உள்ளார போகும்போது ஒரு இலை கொடுத்துட்றாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டு நம்ம முயலுக்கும் அந்த எலிக்கும் ஊட்டலாம். நம்ம இலையை பார்த்த உடனே எல்லாம் ஒடியாந்துடுதுங்க, பக்கத்தில் வந்து அதுவாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான். ஏன்னா அவங்களுக்கு போயிட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கிறதுலாம் உண்மையிலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. Put it and come. Mira. Mira, va. இதுதான் மீனுக்கு ஃபீட் பண்ணுறக்கூடிய இடங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலராக ஃபிஷ் வச்சுருக்காங்க. இது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கையில் ஒரு சின்ன ஃபிஷ் ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க, விதை மாதிரி இருக்குது. அதை நம்ம கொண்டு போனாலே போதும், தாவி வந்து பிடிச்சிக்குது. நம்ம பக்கத்தில் கொண்டு போனால் எகிரி நம்ம கையே பிடிச்சி கட்டிக்கிற அளவுக்கு வச்சு சாப்பிடுதுங்க. அதுவும் இதில் இருக்கிற மீன் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர், ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா சூப்பரான இடம் தான் இது. நல்ல குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் தொட்டு பார்க்காதவங்களாம் நல்லா தொட்டு பார்த்து பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பறவைகள் எப்படி அடக்காத்து அங்கேருந்து கோழி குஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முட்டையை வச்சுருக்காங்க, அதில் இன்குபேட்டர் வச்சு அதில்
கொஞ்ச நாளைக்கு வச்சு இருந்துட்டு அதுலேருந்து எப்படி கோழி குஞ்சு வெளியில் வருது அப்படிங்கிறத போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அழகாக சூப்பராக வரிசையாக வச்சுருக்காங்க. அது இது எல்லாமே வந்து அவங்க டெய்லியுமே வந்து முட்டையை அடைக்காத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்குபேட்டரில் வச்சுருந்துட்டு அந்த முட்டையிலேருந்து கோழி எப்படி பிறந்து வருதுங்கிறத பாருங்கள், அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பிறந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம ரியாலிட்டியாக பார்க்கணும். உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். வா அப்படியே போக மாட்டாங்க. தலையை கண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ள விட்டுக்குறேன். அங்கேயும் போகிறேன், அதுவும் மண்ணுக்குள்ள தானே விட்டுக்குது. அங்க இருக்க பெரிய பறவைகளோட குட்டி. அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பறவைகளுடைய உலகத்துக்குள்ளார போகிறது தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடம், ஒரு 2 to 3 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே டென்ட் போட்டு அந்த ஃபுல்லாகவே அங்கே உள்ளார கிளிகள் பறவைகள் தாங்க இருக்குங்க. அங்கே உள்ளார நம்ம போயிட்டு வெளியில் வரவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றியும் கிளிகள் பறந்துக்கிட்டே தான் இருக்கும், பறவைகள் பறந்துகிட்டே இருக்கும். நம்ம மேலெலாம் வந்து உட்காரும். உள்ளார என்ட்ரன்ஸ் போகும்போது நம்ம கையில் வந்து பறவைகளுக்கு வந்து சாப்பாடு, அதாவது சின்ன சின்ன விதை மாதிரி கொடுக்குறாங்க. அந்த விதையை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா அழகாக பறவைகள் வந்து நம்ம கையிலே உட்காந்துக்கிட்டு தலைமையில் சின்ன குட்டீஸ் கையிலலாம் கூட வந்து உட்காந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு என்ஜாய்மெண்ட். பறவைகள் கையில் வந்து உட்காரதும் அவங்க நம்ம கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்றதும் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இரு 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 அங்க பாரு மட்டும் வருதுடா அவனு. கொட்டு அப்படி கொட்டு, அவ்வளோதான் கொட்டு. நீ ஓண்டு போட்டு கை நீட்டு. வீடியோவா? பா பா நீ வா, மேலே ஏறு. எடுப்பா 2 பேர். தொடாத கை நீட்டுமா குட்டிமா, உன் கை நீட்டு. அப்பா வர கொண்டு வந்து அப்படி பண்ணா தொந்தரவு பண்ணாதான் பறந்துடும். இருக்கிறியா? விதைய தள்ளி விட்டுறாது. நீ இப்படி கை இப்படி பக்கத்துல வச்சு இப்படி கொண்டிட்டீங்கன்னா வரும். நான் பிடிக்கலப்பா. நீ இங்க நில்லு, நயனாட்ட நில்லு. தம்பி குச்சி அண்ணன் எது தம்பி கூப்பிட்டுக்கிட்டீங்க? வா மைத்த நெக்ஸ்ட் படம்.
எசட்டா. இந்த கையில இருக்க விதையை பிடிக்காது. இந்த கை இந்த கையை இப்படி நேரம் வேறு. அங்க விளையாடலாம். பார்க்கில் விளாடலாம். இரு அண்ணன் இது பிடிச்சிட்டோம். கீழே இகுவானா இருந்துச்சு ஆண்டி. இகுவானா இருந்துச்சு, அந்த பல்லி மாதிரி ஒன்று இருக்கும்ல. இருக்கா? அங்க பாரு. நீ இங்கே நின்றுட்டு சாப்பிட வச்சு நாங்கள் போகிறோம். அங்க பாருமா, அங்க. சரி நாங்கள் போகிறோம். பாய். இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஃபன் ஜோன் மாதிரி வச்சுருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடமா இருக்குது இந்த இடம். அதான் 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 இந்த பையன் இருக்கா இந்த பக்கம் இதில் வா. அந்த ஃபன் ஜோனுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்பா வச்சுருக்காங்க. அழகாக நம்ம கால் வச்சோடனே மீன் எல்லாமே வந்து கடன்னு கடிக்க ஆரம்பிச்சிது. இது ஒரு புது அனுபவம் தான் குழந்தைங்களுக்கு. மொத்தத்தில் இந்த ட்ரிப் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுதுங்க.